வியூவர்ஸ், வெல்கம் டு CN ரியல் எஸ்டேட். நான் உங்கள் ராசியா ஜூலியேட்டா. நேர்களே, நாங்கள் வழங்குற ப்ராப்பர்ட்டி ரெக்யூமெண்ட்ஸ் வீடியோ எல்லாத்துக்குமே நீங்கள் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப நன்றி. இதோட 3 தடவை ப்ராப்பர்ட்டி ரெக்யூமெண்ட் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அண்ட் இது நம்மளோட 4வது வீடியோ. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே நீங்கள் ரொம்ப நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப 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 மறுபடியும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் நம்ம வழங்குற எல்லா ரெக்யூமெண்ட்ஸுமே டைரெக்டாக பையர்ஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண 100% ஜென்யூனான ரெக்யூமெண்ட்ஸ்க்கு. ஸோ பையர்ஸ்க்கு என்ன மாதிரியான தேவை இருக்குதோ அதை அப்படியே எக்ஸாக்டாக உங்களுக்கு அப்படியே நாங்கள் வழங்கிட்டு இருக்கிறோம். நம்ம இப்போ சென்னையில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த ஒரு ரீஜனில் நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி தேவைகள் இருந்தாலுமே நாங்கள் உங்களுக்கு அதை நாங்கள் வழங்கிடுவோம். சரி, இப்போ எங்ககிட்ட இருக்கிற இந்த பையர் ரெக்யூர்மெண்ட்ஸுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸோட ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் உங்களோட ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸை 9042335335 நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்பினீங்கன்னா நாங்கள் அதை எங்கள் பையர்ஸ்க்கு டைரெக்டாக அனுப்பி இம்மிடியேட்டாக உங்கள் ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணி கொடுத்துடுவாங்க. ஓகே, இந்த வாரத்துக்கான பையர் ரெக்யூர்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? வாங்க. ரெக்யூர்மெண்ட் ஐடி CNRB 46. இந்த பையருக்கு தேவையானது குறைந்தபட்சம் 2 சென்ட் லேண்டில் இருக்கிற ஒரு கமர்ஷியல் பில்டிங். எந்த ஒரு கமர்ஷியல் லொக்கேஷனில் இருந்தாலும் உங்களுக்கு ஓகே தான்னு சொல்கிறாங்க. இவங்க விரும்புகிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நாகர்கோயில், தக்கலை, மார்த்தாண்டம் அல்லது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் எந்த ஒரு கமர்ஷியல் ஏரியாவாக இருந்தாலும் ஓகே தான்னு சொல்லியிருக்காங்க. இந்த பையரோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 2 கோடி. கரெக்டாக இந்த பையரோட ரெக்யூர்மெண்ட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ப்ராப்பர்ட்டி கொடுத்தா உடனே வாங்கிடுவேன்னு சொல்கிறாங்க. ரெக்யூர்மெண்ட் ஐடி CNRB 47. இந்த பையருக்கு தேவை 2லிருந்து 3 கிரவுண்ட் வரையிலான லேண்டு. 40 அடி ரோடு ஆக்சஸ் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க விரும்புகிற லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் மட்டும்தானா. மார்க்கெட் ரேட்டு எதுவாக இருந்தாலும் அதை கொடுத்து வாங்க தயாராக இருக்கிறாங்க. ரெக்யூர்மெண்ட் ஐடி CNRB 48. இந்த பையருக்கு தேவையானது ஒரு 30லிருந்து 40 சென்ட் வரையிலான ட்ரை லேண்ட், அதாவது புஞ்சை நிலம். 30 அடி ரோடு ஆக்சஸ் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்தில் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிற மாதிரியான லேண்டாக கேட்டுட்ருக்காங்க. இவங்க விரும்புகிற லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் எங்கே இருந்தாலும் ஓகே தான் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இவங்களோட பட்ஜெட் 1 கோடி. சரி, அடுத்த ரெக்யூர்மெண்ட் பார்ப்போமா? ரெக்யூர்மெண்ட் ஐடி CNRB 49. இந்த பையருக்கு தேவை குறைந்தபட்சம் 800 ஸ்கொயர் ஃபீட்டில் செமி கமர்ஷியல் லேண்ட், மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே இருக்கணும்னு கேட்குறாங்க. இவங்க விரும்புகிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் தாலுக்கில் எங்கே இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்ஜெட் 1 கோடி. ரெக்யூர்மெண்ட் ஐடி CNRB 50. இந்த பையருக்கு தேவை குறைஞ்சபட்சம் 1 கிரவுண்டு லேண்டு இல்லைன்னா 1 கிரவுண்டு லேண்டில் கட்டியிருக்கிற குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு வெல் மெயின்டைன்டு பில்டிங்னு சொல்லியிருக்காங்க. 40 அடி ரோடு ஆக்சஸ் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு சென்னையில் CMDA லிமிட்ல இருக்கிற மாதிரி ஆனால் தண்ணி தேங்குற பிரச்சனை இல்லாத ஒரு எந்த ஏரியாவாக இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பையரோட பட்ஜெட் 6 கோடி. ரெக்யூர்மெண்ட் ஐடி CNRB 51. இந்த பையரோட ரெக்யூர்மெண்ட் 6 வருஷத்துக்குள்ள பழக்கமான ஒரு 2 அல்லது 3 BHK ரீசேல் ஃப்ளாட் கேட்குறாங்க. ஈஸ்ட் அல்லது நார்த் ஃபேஸிங்கில் தான் இருக்கணுமா. இவங்க விரும்புகிற லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா KK நகர் இல்லைன்னா அசோக் நகர். இவங்களோட பட்ஜெட் 1.25 கோடி. ரெக்யூர்மெண்ட் ஐடி CNRB 52. இந்த பையரோட ரெக்யூர்மெண்ட் குறைஞ்சபட்சம் 1.5 கிரவுண்டில் ஒரு நல்ல கமர்ஷியல் லேண்டு வேணுன்றாங்க. 40 அடி ரோடு ஆக்சஸ் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இவங்க விரும்புகிற லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வடபழனி, சாலிகிராமம், அசோக் நகர் இல்லை அரும்பாக்கம். அண்ட் இவங்களோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 7.5 கோடின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரெக்யூர்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். ரெக்யூர்மெண்ட் ஐடி CNRB 53. இந்த பையரோட ரெக்யூர்மெண்ட் குறைஞ்சபட்சம் 700 ஸ்கொயர் ஃபீட் CMDA அப்ரூவ்ட் லேண்டில் இருக்கிற ஒரு ஓல்டு வெல் மெயின்டைன் பில்டிங்கா. குறைஞ்சபட்சம் 16 அடி ரோடு ஆக்சஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில் CMDA லிமிட்ல இருக்கிற எந்த ஒரு இடமானாலும் ஓகே தான்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 65 லட்சம். நெக்ஸ்ட் ரெக்யூர்மெண்ட் ஐடி CNRB 54. இந்த பையருக்கு தேவை ஒரு 10 வருஷத்துக்குள்ள பழக்கமான 5 BHK இண்டிபெண்டன்ட் பங்களா டைப் ரெசிடென்ஷியல் பில்டிங் தாங்க. ஸோ இவங்களோட குறைஞ்சபட்சமான தேவைன்னு பார்த்தீங்கன்னா 30 அடி ரோடு ஆக்சஸ் கண்டிப்பாக அந்த பில்டிங் முன்னாடி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக எல்லா அம்யூனிட்டிஸும் அந்த பில்டிங்கில் அவைலபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு நார்த் அல்லது ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் ரொம்பவே பெட்டர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக அதுதான் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு ECRல நீலாங்கரை வரை இருக்கிற எந்த ஒரு ஏரியானாலும் ஓகே, அதாவது நீலாங்கரை பக்கத்தில் எந்த ஒரு ஏரியானாலும் ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த பையரோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 8 கோடி. ரெக்யூர்மெண்ட் ஐடி CNRB 55.
இந்த பையருக்கு தேவை மினிமம் 5 இருந்து 10 ஏக்கர் வரையிலான லேண்டு. 30 அடி ரோடு ஆக்சஸ் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இல்லை திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் எங்கே இருந்தாலும் ஓகே தான் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களோட பட்ஜெட் வந்து 1 ஏக்கருக்கு 40 லட்சம்னு சொல்லியிருக்காங்க. ரெக்கமெண்ட் ஐடி CNRB 56. இந்த பையருக்கு தேவை மினிமம் 1 கிரவுண்ட் அப்ரூவ்டு கமர்ஷியல் லேண்டு, 60 அடி ரோடு ஆக்சஸ் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பையர் விரும்புகிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னையில் PMDA லிமிட்டில் வர எந்த ஒரு ஏரியா இருந்தாலும் இவங்களுக்கு ஓகே தான்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பையரோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 5 கோடி. சரி, நெக்ஸ்ட் ரெக்கமெண்ட் பார்க்கலாம். ரெக்கமெண்ட் ஐடி CNRB 57. இந்த பையருக்கு தேவை குறைஞ்சபட்சம் 500 ஸ்கொயர் ஃபீட்டில் ப்ரொவிஷன் ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஷாப். காஞ்சிபுரம் தாலுக்கில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஓகே தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பையரோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 60 லட்சம். ரெக்கமெண்ட் ஐடி CNRB 58. இந்த பையருக்கு தேவை கமர்ஷியல் இல்லைன்னா போஸ்ட் ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் ஒரு நல்ல லேண்டு தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த லேண்டு பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரை இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1200லேருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு லேண்டு தான் சொல்லியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் 40 அடி ரோடு ஆக்சஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட விரும்புகிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆரியபுரம், ஆழ்வார்பேட், அடையார் இல்லைன்னா பெசன்ட் நகர். இந்த பையர் மார்க்கெட் ரேட் கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ரெக்கமெண்ட் ஐடி CNRB 59. இந்த பையரோட ரெக்கமெண்ட் குறைஞ்சபட்சம் 30 இருந்து 40 சென்ட் வரையிலான கமர்ஷியல் இல்லைன்னா இண்டஸ்ட்ரியல் லேண்டு தான். 40 அடி ரோடு ஆக்சஸ் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. திருவள்ளூரில் எந்த ஒரு நல்ல லொக்கேஷன் ஆனாலும் இவங்களுக்கு ஓகே தான் சொல்லியிருக்காங்க. இந்த பையரோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 1 கோடி. ரெக்கமெண்ட் ஐடி CNRB 60. இந்த பையரோட தேவை பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு தகுந்த மாதிரி அட்லீஸ்ட் 700 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற ஒரு அப்ரூவ்டு லேண்டு, குறைஞ்சபட்சம் 24 அடி ரோடு ஆக்சஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஈஸ்ட் இல்லைன்னா நார்த் ஃபேஸிங் மட்டும்தான் இவங்க விரும்புகிறாங்க. நல்ல ரெசிடென்ஷியல் லொக்கேஷனாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுற லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் மெயின் ரோட் பக்கம், பாய்க்கடை, மாங்காடு மற்றும் விருகம்பாக்கம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பையரோட பட்ஜெட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 70 லட்சம். ஓகே, சரிங்க, இதுதான் இந்த வாரத்துக்கான பையர் ரெக்யூர்மெண்ட்ஸ். இப்போ நான் சொன்ன எல்லாமே கரண்ட்டான பையர் ரெக்யூர்மெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், நாங்கள் ஒரு முறை போஸ்ட் பண்ணுற எந்த ஒரு ரெக்யூர்மெண்ட்டையுமே திருப்பி ரிப்பீட்டடாக ரீபோஸ்ட் பண்ணவே மாட்டோன்னு. அண்ட் முக்கியமாக இது எல்லாமே டைரக்ட் பையர் ரெக்யூர்மெண்ட்ஸ், அதாவது பையர்ஸ் கிட்டேருந்து டேரெக்டாக அவங்களோட ரெக்யூர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணி உங்ககிட்ட டேரெக்டாகவே நாங்கள் டெலிவர் பண்ணியிருக்கிறோம். ஸோ எங்களுடைய இந்த பையர் ரெக்யூர்மெண்ட்ஸ்க்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் உங்ககிட்ட இருந்தால் மட்டும் அந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸை 9042335335 என்ற நம்பருக்கு அந்த ரெக்யூர்மெண்ட் ஐடி நம்பர் பண்ணி எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக ரியல் எஸ்டேட் ப்ரொஃபஷனல்ஸுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், தயவு பண்ணி நீங்கள் எங்களுக்கு அனுப்பக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி ஓனரை டைரெக்டாக தெரிஞ்சிருந்தா அந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும் அந்த ப்ராப்பர்ட்டியோட முழு விவரங்களை நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தயவு பண்ணி குரூப்பில் வர மெசேஜ் இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி எதையுமே எங்களுக்கு ஷேர் பண்ணாதீங்க. அண்ட் ஆல்சோ ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் அனுப்பக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குதா அண்ட் எக்ஸாக்டாக எங்களுடைய ரெக்யர்மெண்ட்டுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து எக்ஸாக்டாக ஒர்க் பண்ணி நீங்கள் எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா ஈஸியாக அந்த ப்ராப்பர்ட்டியை சேல் முடிச்சிடலாம் அண்டு கரெக்டான உங்களோட ஷேரும் உங்களுக்கு வந்துடுங்க. சரி, ஒரு ப்ராப்பர்ட்டியோட என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம், அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு விற்கணுன்னாலோ இல்லை உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி தேவைப்பட்டாலோ இல்லை உங்களோட கமர்ஷியல் ஸ்பேஸை நீங்கள் ரெண்ட்டுக்கு கொடுக்க விரும்பினாலோ இல்லை ஏதாவது கமர்ஷியல் ஸ்பேஸ் உங்களுக்கு ரெண்ட்டுக்கு தேவைப்பட்டாலோ நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணால் நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு தேவையானதை நாங்கள் ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் பெஸ்ட்டாகவும் செய்து கொடுத்துடுவோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வேளை உங்களுக்கு உங்களோட ப்ராப்பர்ட்டியை ஜாயின்ட் வெஞ்சரில் கொடுக்க விரும்புகிறதுனா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் நல்ல குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு பில்டர்கிட்ட உங்களோட ப்ராப்பர்ட்டியை நாங்கள் சஜஸ்ட் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நல்ல பெஸ்ட்டான ரெவன்யூ வேல்யூ பர்சன்டேஜ் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணியும் கொடுப்போங்க. சரி, இன்றைக்கி நாங்கள் வழங்கின இந்த ப்ராப்பர்ட்டி ரெக்கமெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். இது போல் இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டி ரெக்கமெண்ட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் எங்கள்கிட்ட பார்க்குறதுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தொடர்ந்து வர வீடியோஸை பாருங்கள். சீக்கிரம் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Rashajileta, CN Real Estate. Tata, bye bye.